கல்பனா சாவ்லா அவர்கள் இந்தியாவில் உள்ள ஹரியானா மாநிலத்தில் கர்னல் என்ற ஊரில் ஜூலை 1, 1961ஆம் ஆண்டு பனாரஸ் லால் சன்யோகிதா தம்பதிகளுக்கு மகளாக ஒரு பஞ்சாபி குடும்பத்தில் பிறந்தார். இவருக்கு சுனிதா மற்றும் தீபா என்று 2 சகோதரிகளும் சஞ்சய் என்ற ஒரு சகோதரனும் இருந்தனர். கல்பனா சாவ்லா தனது ஆரம்பகால கல்வியை கர்னலில் உள்ள அரசு பள்ளியில் தொடங்கினார். 1982ஆம் ஆண்டு சண்டிகரில் உள்ள பஞ்சாப் பொறியியல் கல்லூரியில் விமான ஊர்தி இயல் துறையில் கல்வி பயின்று இளங்கலை பட்டமும் பெற்றார். பின்னர் 1984ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் விண்வெளி பொறியியல் துறையில் முதுகலை பட்டம் பெற்றார். 1986இல் பெலல்தேரில் உள்ள கோலோரடோ பல்கலைக்கழகத்தில் 2வது முதுகலை பட்டமும் பெற்றார். பிறகு 1988இல் விண்வெளி பொறியியல் துறையில் முனைவர் பட்டமும் பெற்றார். 1988ஆம் ஆண்டு நாசா அமெஸ் ஆராய்ச்சி கூடத்தில் துணைத் தலைவராக பணியாற்றிய அவர் ஆராய்ச்சிகள் பல செய்தார். விமானம் மற்றும் கிளைடர்களை ஓட்ட கற்றுக் கொடுக்க தகுதி சான்றிதழ் பெற்றதோடு மட்டுமல்லாமல் ஓட்டவும் அனுமதி பெற்று இருந்தார். டெக்னீஷியன் கிளாஸ் அமெச்சூர் ரேடியோ அனுமதியும் பெற்று இருந்தார். 1995இல் நாசா விண்வெளி வீரர் பயிற்சி குழுவில் சேர்ந்த அவர் அடுத்த 2 ஆண்டுகளில் கொலம்பிய விண்வெளி வீரர் பயிற்சி குழுவில் சேர்ந்தார். அடுத்த 2 ஆண்டுகளில் கொலம்பிய விண்வெளி ஊர்தியான STS-87இல் பயணம் செய்வதற்கு தேர்வு செய்யப்பட்டார். 1997ஆம் ஆண்டு மேற்கொண்ட இந்த பயணத்தில் சுமார் 372 மணி நேரம் விண்வெளியில் இருந்து சாதனை புரிந்து வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பினார். இதன் மூலம் விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய பெண் என்ற பெருமையையும் பெற்றார். முதல் விண்வெளி பயணத்தை வெற்றிகரமாக முடித்த கல்பனா சாவ்லா அடுத்த 5 ஆண்டுகளில் தன்னுடைய 2வது பயணத்திற்கு தயாரானார். 2000 மற்றும் 2002ஆம் ஆண்டுகளில் மேற்கொள்ளக்கூடிய இந்த பயணம் பலதரப்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகளால் காலம் கடத்தப்பட்டது. பின்னர் 2003ஆம் ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி விண்வெளி ஆராய்ச்சிக்காக அமெரிக்காவின் கென்னடி நிலையத்தில் இருந்து கொலம்பிய விண்கலம் STS-107 அனுப்பி வைக்கப்பட்டது. இந்திய வம்சாவளி பெண்ணாகிய கல்பனா சாவ்லா உள்ளிட்ட 7 பேர் அதில் பயணம் செய்தனர். 16ஆம் நாள் ஆய்வை முடித்து வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பிய அவர்கள் சென்ற அந்த விண்கலம் அமெரிக்காவின் டெக்சாஸ் வான்பரப்பில் வெடித்து சிதறியது. கல்பனா சாவ்லா உட்பட 7 விலை மதிப்பற்ற விண்வெளி வீரர்களும் பலியாகினர். ஒரு சாதாரண பள்ளியில் படித்து பலர் வியக்கும்படி தன் கனவுகளை நனவாக்கி வாழ்ந்து காட்டியவர் கல்பனா சாவ்லா. பெண் இனத்தின் பெருமைக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கிய அவர் இந்தியாவிற்கு உலக புகழ் சேர்த்தவர் என்றால் அது மிகையாகாது. கனவுகளை கண்டு அந்த கனவுகளை நனவாக்குவதற்கு விடாமுயற்சியோடும் முழு மனதோடும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்ற உண்மையை உலகிற்கு உணர்த்தி சென்ற வீர பெண்ணை நாமும் போற்றுவோம். நியூயார்க் நகரில் உள்ள ஒரு தெருவிற்கு கல்பனா வே என பெயர் சூட்டப்பட்டும் உள்ளது. இளம் பெண் விஞ்ஞானிகளை ஊக்குவிக்க கர்நாடக அரசாங்கம் கல்பனா சாவ்லா விருதினை 2004ஆம் ஆண்டிலிருந்து வழங்கி வருகிறது. நாசா ஆய்வகம்
கல்பனா சாவ்லாவின் நினைவை பறைசாற்றும் விதமாக ஒரு அதிநவீன கணினியை அர்ப்பணித்து உள்ளது. காங்கிரேஷனல் ஸ்பேஸ் மெடல் ஆஃப் ஆனர் விருது, நாசா ஸ்பேஸ் ஃப்ளைட் மெடல், நாசா டிஸ்டிங்கு விஸ்ட் சர்வீஸ் மெடல். இந்தியாவில் பல கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசாங்க பொது நிறுவனங்களுக்கு கல்பனா சாவ்லாவின் நினைவை பறைசாற்றும் வகையில் பெயர் சூட்டப்பட்டு உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.